வணக்க மக்களே, வாரம் ஒரு கோயில் பகுதியில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் இருக்க மாசி பெரியண்ணசாமி கோயில் தாங்க. இன்னைக்கு நம்ம நாமக்கலோட மிக முக்கிய அடையாளம்னா கொல்லிமலை தாங்க. கொல்லிமலைக்கு அரசர்னு சொல்லப்படுகின்ற மாசி பெரியண்ணசாமி பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். மாசி பெரியண்ணசாமி பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சில பேர் மட்டும்தான் மாசி பெரியண்ணசாமி நேரில் போய் தரிசனம் செஞ்சிருப்பீங்க. அப்படி போய் அவரை தரிசனம் செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையிலுமே நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம நினைச்சா அவரை போய் தரிசனம் செய்ய முடியாதுங்க. அவர் மனசு வச்சாதான் நம்ம போய் அவரோட இடத்துல அவரை தரிசனமே செய்ய முடியுங்க. அவ்வளவு சக்தி மிக்க கோயில் தாங்க நம்ம மாசி பெரியண்ணசாமி திருக்கோவில். கொல்லிமலையில் இருக்கின்ற 9 குன்றுல மாசி குன்றும் ஒன்றுங்க. அந்த மாசி குன்றில் தான் நம்ம மாசி பெரியண்ணன் இருக்காருங்க. அதாவது சிவபெருமானை தேடி பார்வதி தேவியும் அவர்களோட அண்ணன் பெருமாளும் பூலோகத்திற்கு மனித ரூபத்தில் வராங்க. அப்படி வந்தவங்க நம்ம கொல்லிமலை பகுதியிலும் தொலைவராங்க. தன் தங்கையான பார்வதி தேவியை மலையடிவாரத்திலே விட்டு ஒவ்வொரு குன்றாக ஏறி பெரியண்ணன்ற பெயரால வந்த நம்ம பெருமாள் தொலைவராரு. அப்படி ஏறும்போது பெருமாளோட பாதம் பட்டதும் ஒவ்வொரு குன்றா சிதறி விழ ஆரம்பிச்சதாம். ஆனா மாசி குன்று தான் கால் வச்சப்ப குன்று அசையாம சிதறாம அப்படியே இருந்துச்சா மக்களே. அதனாலையும் அங்க இருந்த மக்களோட பக்தியினாலையும் பெருமாள் பெரியண்ணன்ற பெயரால அங்கேயே மக்களை காத்துட்டு வராருன்னு சொல்லப்படுகிறதுங்க. அதே போல மாசி பெரியண்ணசாமியும் அவர் நம்பர் எல்லாத்தையும் காத்துட்டு வராரு மக்களே. இவர்கிட்ட குழந்தை வர வேண்ட தம்பதியில் ஒரு துணியில கல்ல கருவாக நினைத்து சுத்தி மரத்துல கட்டி வேண்டிட்டு போறாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் அந்த குழந்தையோட பெயர்ல மணி வாங்கி கோயில்ல செலுத்திடுறாங்க மக்களே. வீடு நிலம் வாங்கணும்னு இல்ல கட்டணும்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இங்கு இருக்க பாறைகள் இருக்க கற்களால சிறு குவியலை கட்டி வச்சு வேண்டிட்டு போறாங்க. எதிர்வினை எதிர்மறை சக்தியால் பாதிக்கப்பட்டு அது நீங்கணும்னு நினைக்கிறவங்க உயிரோட சேவலை வேர்ல குத்தி வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மனநிறைவுக்கு ஏற்ப கத்தி வேல் அருவா கெடா படையல் சேவல் படையல்னு வேண்டுதலை வச்சு நிறைவேற்றிடுறாங்க மக்களே. இந்த கோவில் கருப்பண்ணசாமியும் இருக்காரு. அசைவ படையல் அவருக்கு மட்டும்தாங்க படைக்கப்படுகிறது. இங்க இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாள்ல அருள்வாக்கு சொல்லப்படுகிறதுங்க. கருப்பண்ணசாமிக்கு மட்டும்தான் படையலா, பெரியண்ணசாமிக்குன்னு தானே நினைக்கிறீங்க? நம்ம மாசி பெரியண்ணன் சாமி பாத்தீங்கன்னா கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர், சுடலைமாடசாமி எல்லா காவல் தெய்வங்களுக்கு தலைவனாக கருதப்பட்டாலும் அவருக்கு சைவ படையல் மட்டும்தாங்க படைக்கிறாங்க மக்களே. இந்த மாசி குன்றுல வேலம்புல்லாலான கூரை சன்னிதானத்தில் தான் நம்ம மாசி பெரியண்ணன் சாமி பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு வராருங்க. கோவிலோட வெளிப்புறத்தில் இருக்க ஒரு பாறை மேலதாங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக ஆடு கோழிகள் எல்லாம் அங்கதான் பலியிடுவாங்க. அப்படி பலியிடப்படுற ஆடு கோழிகள் எல்லாமே அந்த குன்றில இருந்து கீழே எடுத்துட்டு வந்துதாங்க சமைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மாசி பெரியண்ணசாமி கோயிலோட திருவிழான்னு பாத்தீங்கன்னா மாசி மகத்தப்ப மிக சிறப்பா இங்க வந்து மலை மேல மாசி பெரியண்ணசாமிக்கு தேர் திருவிழா நடக்குங்க. கேட்ட வரத்தையும் கொடுத்து நம்மளை காவலும் காக்கின்ற நம்ம மாசி பெரியண்ணசாமி அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னா நீங்களும் அவரை வந்து தரிசனம் செய்யுங்க மக்களே. என்னடா இவ்வளவு சொல்லிட்டு அவர் எப்படி போய் பாக்குறதுன்னு சொல்லேன்னு பாக்குறீங்களா? கொல்லிமலையில் இருக்க நம்ம மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு எந்தெந்த வழித்தடங்கள் மூலியமா வரலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம மாசி பெரியண்ணன் அவர்களோட இன்னொரு புராண கதையை பத்தியும் ஏற்கனவே நம்ம நாமக்கல் சேனல்ல போட்டிருக்க மக்களே. அந்த வீடியோவை உங்களுக்கு லிங்க்ல தர மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம நாமக்கல் பத்தி போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டிங்னு வரும்.